அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 20/2/2025 வியாழக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி விரத நாள், மகேஸ்வராஷ்டமி என்று சொல்லப்படுகின்ற தேய்பிறை அஷ்டமி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தர்மபுரி அதியமான் கோட்டை கால பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த மகேஸ்வர அஷ்டமியிலே மாணவர்கள் பைரவரை வழிபட்டால் பரீட்சைகளிலே நல்ல பெறுபேறுகள்லாம் கிடைக்கும். அதியமான் கோட்டை கால பைரவர் ரொம்ப விசேஷமானவர், பழமை வாய்ந்த ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி. நமக்கு இருக்கின்ற கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடிகள், எதிரி தொல்லை போன்றவற்றை எல்லாம் குறைக்கக்கூடியவர், அழிக்கக்கூடியவர், இல்லாமல் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த அதியமான் கோட்டை காலபைரவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோரி வருஷம் மாசி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று காலை 8:03 வரை சப்தமி திதி உள்ளது, அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று காலை 11:46 வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சொந்த விஷயங்களை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பொருள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்திலே கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மற்றும் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள். பெண்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத சில விவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி தேவையில்லாத விரைய செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் வேலையில் கவனம் தேவை. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சில தாமதங்கள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாவில் பணிபுரிபவர்கள் மற்றும் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புள்ளது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை குமாரஸ்தவம் பாடி பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு அனுகூலமான நாள்.
கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுக்கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குறதையோ தவிர்க்க வேண்டிய நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக, டீனாக, பிரின்சிபலாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு அது பணிச்சுமையாக கூட மாறக்கூடும். சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டை தவிர்க்க வேண்டிய நாள். ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு 2 மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் தேவை. உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு கவனமாக இருக்கணும். சின்ன ஏதாவது வித்தியாசங்கள் உடலில் தெரிஞ்சாலும் வச்சுருக்காதீங்க. இமிடியேட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை தேடுபவருக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டில் ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். தன்னம்பிக்கையை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. அதே மாதிரி புது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி அன்பர்களே, சோம்பல் அதிகரிக்கும் நாள். திடீர்னு ஒரு உடம்புல வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியும். ஏண்டா காலம்பரை எழுந்து ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் சில பேருக்கு வரக்கூடும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக பார்ட் டைம் ஜாப் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். பண விரயங்கள் இருக்கும். எதிர்பாராத செலவெல்லாம் வந்து போகும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஈகோ பார்க்காதீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்லும் சாத்தி வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி அன்பர்களே, போராடி ஜெயிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது. போராட வேண்டியிருக்கும். ஜென்ம கேது இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். தடைகள், தாமதங்கள் வரும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி பெறுபர்கள் இருக்காது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் பெட்டர் நெக்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது நல்லது. ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயிகளுக்கு அற்புதமான நாள். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை, அக்கறை தேவை. சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஐஎம்ஏ,
கம்பெனி செக்ரட்டரிஷிப் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். வெளிநாட்டிலே புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புது வெஞ்சர்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறது, புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, மாற்றத்துக்கான நாள். எதிர்பார்த்த சில மாற்றங்கள் வந்து சேரும். அது தொழில் மாற்றமாக இருக்கலாம், உத்தியோக மாற்றமாக இருக்கலாம். அதற்கு நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய் பகவான் அதுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு, அதிகாரிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜி இருப்பவர்கள், டெர்மட்டாலஜி ப்ராப்ளம் இருப்பவர்கள், நியூரோலஜி ப்ராப்ளம் இருப்பவர்கள், கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவர்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் சுத்தமான நெய்யினால் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க, சரபேஸ்வரர் உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, நம்பிக்கையை தரக்கூடிய நாள். சில விஷயங்களில் உங்களுக்கு இருந்த கவலைகள் போகும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன், கவனமாக இருக்கணும், கவனத்தை திசை திருப்பக்கூடாது. மாணவர்கள் அனுகூலமான நாள். குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் பெட்ரோலியம், கெமிக்கல், மெரின், ஆட்டோமொபைல், சிவில் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயிகளுக்கு புது பயிர் செய்கை உங்களுக்கு லாபத்தை தரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி வாகனத்தை ஓட்டும் பொழுது, டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இரவு நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், அறங்காவலர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் எலுமிச்சம்பழம் தீபமேற்றி வழிபடுங்க, நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகர ராசி என்பவர்களே, மாற்றத்துக்கான நாள். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வந்து சேரும். இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக வாடகைக்கு இருந்துட்டோம், பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பெட்டராக நல்ல ஒரு வீடு பார்த்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாஸ்து உங்கள் ராசிப்படி, ஜாதகப்படி கரெக்டாக அந்த வீட்டில் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. பிள்ளைகளின் கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் உண்டு. மறுமணம், செகண்ட் மேரேஜ் ஆர் மேபி தேர்ட் மேரேஜாக கூட இருக்கலாம், அதுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை தேடுபவருக்கு அனுகூலமான நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் ரெகக்னிஷனையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாள். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுக்கடன் கொடுப்பதை இன்றைக்கி தவிர்ப்பது நல்லது. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
காளியம்மன் வழிபாடு. காளியம்மனை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. மாணவர்கள், குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். அட்வொகேட்டாக இருப்பவர்கள், வக்கீலாக, லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது கிளையண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பார்கள். சில கோர்ட் கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். விலை உயர்ந்த, அதாவது லக்ஸரி ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வீட்டில் சில மாற்றங்களே பண்ணுவீங்க. இன்னொரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை வேறொரு ஃப்ளோர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் சிவப்பு நிற அரளிப்பூக்களால் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. உழைப்பு இருந்தால் தான் அந்த அதிர்ஷ்டம் வரும். அந்த அதிர்ஷ்டத்தை கடவுள் கொடுப்பார். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் மினிமார்ட், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்கள் விற்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வேலை தேடுவோர் கூடுதல் முயற்சி உங்களுக்கு தேவை. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது, ஃபோனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய நாள். பெண்களுக்கு இனிமையான நாள். புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். சில பேருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறை ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அன்னபூரணி அம்மனை நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க மதுராந்தகம் ஏரி காத்த ராமருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.